வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தலுடைய முடிவுகள் வந்து விட்டது. நீங்கள்லாம் எதிர்பார்த்தது போல நடந்ததா? இல்ல நீங்கள் இந்த இந்த ரிசல்ட்ட நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, நாங்க கூடுதல் ஏற்கனவே விக்கிரவாண்டி அந்த தொகுதியில வந்து எங்களுக்கு ஒரு 8000 வாக்கு. ஆமா. ரூ. அ 2000 கூட கிடைச்சது. அது 2000 வாக்கு இப்ப கூட கிடைச்சிருக்கு. 2500 வாக்குக்கு மேல கூட கிடைச்சிருக்கு. 2600 வாக்குக்கு கூட கிடைச்சிருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் இது எங்களுக்கு வெற்றி. எங்களுடைய லட்சியம், நோக்கம், மாற்றம் இதை நோக்கி நாங்க போறதுக்கு அ ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காமல், பெரிய அரசியல் பின்புலம் இல்லாமல், அதிகார பின்புலம் இல்லாமல், சாதிய பின்புலம் இல்லாமல், எளிய மக்களாக போய் மக்கள் வெறும் வேட்புமனு மட்டும் தாக்கல் செய்துவிட்டு மக்களிடம் உள்ள குறைகளை எடுத்து சொல்றோம். இதுல வந்து எப்படி அந்த ஈரோடு ஃபார்முலாவோ அதே மாதிரி தான் இந்த தேர்தலும் நடந்தது. கிராமங்கள்ல உள்ள மக்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து சில கொட்டகைகள்ல அடைத்து வச்சுட்டு நீங்க முன்பே சொன்னீங்க. சொல்லியிருக்கோம். சொன்னீங்க. அதுல வந்து அவங்களுக்கு டெய்லி ரூ. 400 அப்புறம் உணவு அதெல்லாம் கொடுத்து ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக அவங்க உட்கார்ந்து அவங்கள வந்து மூளை சலவை செய்து அவர்களிடம் வந்து வாக்கை பறித்திருக்கிறார்கள். இது கொண்டாடுவதற்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இதை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று கொண்டாடுவதற்கு இதுல ஒண்ணுமே இல்லை. கொண்டாட வேண்டும் என்றால் இதுல நாங்க தான் கொண்டாடணும். நாம் தமிழர் அதாவது கட்சி நீங்க உங்களோட 2500 வாக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. திமுக கூட வெற்றிக்கும் வாக்கு அதிகமா தான் இருக்கு. போன தடவை விட இந்த தடவ போனது 92,000 வாக்கு கிட்ட தான் வாங்கினாங்க. இந்த தடவ 1,20,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. அதுதான் கூட்டணி. நான் சொல்றேன், அதிகாரம் ஒரே தொகுதியில தான் தேர்தல், இடைத்தேர்தல், 32 அமைச்சர் பெருமக்கள், அந்த அவங்களுக்கு இருக்கிற பாமகவும் கூட வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். 34,000 இருந்து 56,000. 56 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குல்ல, ஒரு சாதிய பின்புலம் இருக்கு அவங்களுக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே சாதி பின்புலம் இருக்கு. இங்க ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாரி இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் இவ்வளவு கடுமையா இருக்கும் அப்படின்னு தெரியும். தெரிந்தும் மீண்டும் இந்த ஒரு குறைவான வாக்குகள் வாங்குற உங்களுடைய தொண்டர்கள் உங்கள சொல்லக்கூடாது, உங்களுடைய தம்பிகளை சோர்வாக்காதா? இல்ல, இல்ல. இப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாடு இந்த நாட்டில் துடைத் தெரியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். சாதியை சொல்லி வாக்கு வாங்குவது, மதத்தை சொல்லி வாக்கு பெறுவது, பணத்தை, அதிகாரத்தை வைத்து வாக்கு பெறுவது, இது போன்ற ஜனநாயக படுகொலைகள் இந்த நாட்டில் துடைத் தெரியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது, அப்ப நாங்கள் அதுல போட்டியிடாமல் எப்படி அதை துடைத் இல்ல, தெரிய நீங்க முடியும்? போட்டியிடாம இருக்குன்னு சொல்லுங்க. இவரு சீமான் அவர்கள் சொன்னது போல கூட, நாங்க வளரும் கட்சியினால போட்டியிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. போட்டியிடாம இருக்க சொல்லல. ஆனா, மீண்டும் மீண்டும் இந்த மாரி ஒரு குறைவான வாக்குகள் வாழ்றது சோர்வடைய செய்யாதான்னு கேட்கிறேன். சோர்வே இல்லையே. ஒரு லட்சிய வெறி கொண்ட இளைஞர்கள் மத்தியில நம்ம வந்து அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம். நம்ம 2 சீட்டுக்கானவர்கள் இல்ல. இந்த நாட்டை மாற்றணும். அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் இது. ஒரு ஒரு ஓட்டை வீடை வந்து வெள்ளை அடித்து செப்பனிட வந்தவர்கள் நாங்க இல்ல. இந்த மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வீட்டை இடிச்சு விட்டு அடித்தளத்திலிருந்து கட்டமைக்கணும்னு வந்தவங்க. எங்களுடைய லட்சியம் மிக பெரியது. அடிப்படை மாற்றம். மொத்தமா இந்த நாட்டுல உள்ள இதுவரைக்கும் இந்த 60 ஆண்டுகள்ல இவர்கள் வந்து இந்த மக்களை இது வச்சு கரப்ட் ஆக்கி வச்சிருக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய செயல்பாடு. இல்லையா? இவர்கள் அடிக்கிற கொள்ளையில மக்களுக்கு கொடுக்கிற பங்களிப்பு தான் அந்த தேர்தலுக்கு இவங்க அந்த வாக்குக்கு இவங்க கொடுக்கிற காசு. அப்ப இந்த காசு அந்த அந்த மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். விக்கிரவாண்டி தொகுதி வந்து ஒரு பின்தங்கிய தொகுதி. வெறும் எந்த பெரிய தொழிற்சாலைகளோ, பெரிய தொழிலோ எதுவும் இல்ல. வெறும் விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களையும் இந்த அரசுகள் இருந்து அவங்களுக்கு ஈட்டி தரல. அப்ப எல்லாம் வறுமையில இருக்கிறவங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனாங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 100 அவங்களுக்கு ஊதியம்னாக்கா, அவங்க அந்த அதிகாரிகள்லாம் எடுத்துக்கிட்டு போக ஒரு ரூ. 75 அவங்களுக்கு வரும். அப்படி இருக்கின்ற போது ஒரு 15,000 5,000 கூட வச்சுங்க. 2,000 வச்சுங்க. ஒரு வீட்டுக்கு வந்து 5 பேர் 5 வாக்கு இருக்குன்னா 10,000 முழுசா பார்க்கும்போது அவர்கள் மனநிலை பேதிக்கப்படுது. இதே தான் அடுத்த தேர்தலையும் இருக்கும். வரும். இதை மாற்றணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். எத்தனை தேர்தலா இருந்தாலும் இன்னும் 4 தேர்தல் இருந்தாலும் இந்த தோல்விகளை இந்த தாங்கக்கூடிய ஆற்றல். அங்க பல இளைஞர்கள்லாம் இருக்காங்க, மாணவர்கள்லாம் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. அவர்களிடம் ஏன் இன்னும் போய் சேரல? நீங்க சொல்ற அந்த இளைஞர்களிடம் போய் சேர்ந்ததுதான் இந்த 10,600 வாக்கு. அந்த இளைஞர்களிடம் சேர்ந்தது தான் இந்த 10,600. இந்த 10,000 1962ல அண்ணாதுரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்கும் போது 1962ல அவர்கள் வாங்கிய வாக்கு 34 லட்சம். அப்ப அண்ணாதுரை சொல்றாரு, அடுத்த தேர்தலில் இது இருமடங்காகலாம், நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம். அந்த 34 லட்சம் கூட கூட்டணியோட வந்த வாக்கு தான். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் தனித்து நின்னதே கிடையாது.
தேர்தலில். இன்றைக்கு வரைக்கும் அண்ணா காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் தனித்து நின்று கிடையாது. அது நாங்கள் சொல்றோம், இன்னைக்கு 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முழு ஆற்றலையும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி அதிகார பலம், அரசியல் பலம் எல்லாவற்றையும் மொத்தமா இந்த இந்த தொகுதியில வந்து இறக்கி நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னு அவங்க தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. பொது தேர்தல் வரும்போது நாங்கள் வாங்கியிருக்கிற இந்த 36 லட்சம் வாக்கு இது ஒரு கோடியா கூட மாறலாம்ல, இருமடங்கா மாறலாம்ல, ஒரு 70 லட்சம் வாக்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 70 லட்சம் வாக்கா மாறுகின்ற போது இப்ப இந்த நாட்டினுடைய தனித்து ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் இவ்வளவு வாக்கு நாங்கள் வாங்குகின்ற போது நாங்கள் தானே பெரிய கட்சி, நாம் தமிழர் கட்சி தானே பெரிய கட்சி. இல்ல திமுக வந்து பணம் கொடுத்துச்சு அப்படின்னீங்க, அங்க பாமகவும் பணம் கொடுத்ததா? பணம் கொடுத்தாங்க, அவங்களும் பணம் கொடுத்தாங்க. அவங்க வந்து பாமக நிக்கல, அது இந்த தேசிய முன்னணியா அந்த கட்சி, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக தான் அவர்கள் நின்றார்கள். அதனுடைய வாக்கு தான். அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அவங்களுக்கு அந்த அந்த கட்சி வந்து அந்த அமைப்பு வந்து அவர்களுக்கு பணம் என்னதான் சொன்னாலும் இரண்டாம் இடம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 2ஆம் இடம் வருது எல்லா இடங்கள்லயும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நீங்க சொல்லிக்கலாம் இல்லையா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 2வது இடம்னு சொல்றீங்க. நான் தனித்து நின்று பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி அதே அந்த தொகுதியில் தனித்து நிக்க, ஏன் அவர் பாமக கிட்ட தள்ளி விட்டு அவங்க ஒதுங்கி நின்னாங்க? அவங்க நிக்க வேண்டியது தானே. நாளைக்கு இந்த நாட்டை ஆள போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, நாங்க 2026 வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க ஏன் நிக்கல? இதுல போன தடவை அவங்க பாமக அவங்க தான் நின்னாங்க. அதுதான் போன தடவை நின்னாங்க, அவங்க ஏறக்குறைய 38,000 வாக்கு, 34,000 ஓட்டு, 34,000 வாக்கு கிட்ட வாங்கி, இப்போ 56,000 வாக்கு கிட்ட வாங்கியிருக்காங்க. வரட்டும், நல்லது. ஒரு கட்சி நீங்கள் வாக்கு வாங்கி எதை சாதிக்க போறீங்க? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு வாக்கு வாங்கிட்டாங்க, எதை சாதிக்க போறாங்க? அப்ப அங்க இருக்கிற அந்த வன்னியர் இனம் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப வாக்கு செலுத்தினாங்க, வாக்கு செலுத்திருக்காங்க, வாக்கு செலுத்தி அந்த மக்களுக்கு என்ன நன்மை? உங்களோட வேட்பாளரும் அதே சமூகத்தை சார்ந்தவர் தானே? சமூகம், அந்த சமூகம் சார்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா சமூகமாக நாங்க பார்க்கல. அண்ணன் இந்த கூட்டத்துல கூட, விக்கிரவாண்டி கூட்டத்துல கூட சொன்னார், அவளை ஒரு சமூகமாக பார்த்தால் நீங்கள் வாக்கு செலுத்தாதீர்கள், அவளை ஒரு தமிழச்சியாக பார்த்தால் வாக்கு செலுத்துங்க, அவளை ஒரு சமூகமாக பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்தினால் அந்த வாக்கு எங்களுக்கு. நீங்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. கட்டாயம் எங்களுக்கு வந்து ஒரு தகுதியான வேட்பாளர் பாத்தீங்க நீங்க, நாங்க தேர்தல் களத்துல அந்த பெண் வந்து எல்லார் இடத்துலயும் போய் தைரியமா நின்று பேசி, ஒரு மாற்று கட்சியாளர் கூட்டமா இருந்தா கூட அந்த கூட்டத்துக்கு நடுவுல போய் நின்று பேசுறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும்ல, ஒரு துணிச்சல் வேணும்ல, தைரியம் வேணும்ல. அந்த துணிச்சல், அந்த ஆற்றலை பார்த்து தான் நாங்க வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்தோம். ஒரு சாதாரணமா அந்த இடைத்தேர்தலில் வந்து ஒரு கூட்டத்தை பார்த்து எதிரிகளை பார்த்து அச்சப்படுகின்ற ஒரு வேட்பாளர்கள் நாங்க போட முடியாதாங்க. நமக்கு ஏன் பிரச்சனை? எதுவா இருந்தாலும் மோதி பார்க்கணுன்ற ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பெண்மணியை தான் அங்க அண்ணா நிறுத்தினாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வேலை செய்தார், கடுமையா உழைச்சாங்க, கடுமையா வேலை செஞ்சாங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த அதிமுக வாக்கு எங்க போனது? அது அதிமுக காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. 65,000 வாக்கு. நான் சொல்றது, அந்த வாக்கை வந்து நீங்க நாம் தமிழர் எதிர்பார்த்தது. ஏன்னா நீங்க வந்து நேரடியாக ஆதரவுலாம் தெரிவிச்சீங்க, நீங்களே பிரச்சாரத்திலேயே அதிமுக காரங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கலாம் சொன்னீங்க இல்லையா? அந்த வாக்கு அப்ப எங்க திமுக விழுந்துருச்சா? திமுக விடாதுன்னு எல்லாரும் யோசிச்சது, அப்ப அந்த வாக்கு திமுக போயிடுச்சா? திமுகவுக்கு தான் போயிருக்கணும், அந்த வாக்கு திமுகவுக்கு தான் போயிருக்கு. ஏன்னா அதிமுக வாக்காளர்களும் வறுமையில இருக்கிறவங்க தானே. 65,000 வாக்கு போன தடவை அதிமுக வாங்கினது. அந்த வாக்காளர்களும் வறுமையில் இருக்கவங்க தான். அவர்களுக்கும் அந்த காசு கொடுத்தா அந்த காசுக்காக மனம் இறங்க வேண்டிய கட்டாயம் வருது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற அந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து காசு கொடுத்து முதல்ல இந்த தேர்தலில் இது வந்து பொன் செல்வ கணபதி இருந்தார்ல, இந்த அதிமுகவில் இருந்து மறுபடியும் இப்போ திமுக வந்து அவருடைய தேர்தல் வியூகமே, முதல்ல அவருடைய தேர்தல் வியூகம் சொல்லுவாங்க, முதல்ல அவர் வந்து அதிமுக இருக்கிறாருன்னா, அப்போ அதிமுக இருக்கும்போது முதல்ல திமுகவில் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் இவங்கள தான் சரி கட்டுவார். பணத்தை கொடுத்து சரி கட்டு. நீங்க வந்து கட்சிக்காரவங்க, கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டு எப்படி நீங்க போட்டுருங்க, ஆனால் வேலை செய்யாதீங்க. உங்க தொண்டர்களை எங்களுக்கு வாக்கு செலுத்த சொல்லுங்க அப்படின்ற அந்த அதே ஃபார்முலா தான் இப்ப நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல வந்து கையில எடுத்தது வந்து அதிமுக காரர்களை தான். அவங்கள காசு கொடுத்து சரி, அதுதான் இந்த காசு வாங்கணும், கை நீட்டி காசு வாங்கணும் அப்படின்ற அந்த மனநிலையை 60 ஆண்டுகளா அவங்க மனசுல திணிச்சு வச்சுட்டாங்க. இது தவறு. இப்படிப்பட்ட காசு வாங்கின்னு வாக்கு நம்ம உரிமையை விலைக்கு வித்தோம்னாக்கா இந்த நாடு அங்கலம் கூட முன்னேறாது அப்படின்ற அந்த சிந்தனை உள்ள இளைஞர்கள் தான் இன்னைக்கு நாங்க இந்த 10,600 அன்னைக்கு முதல் நாள் 82% வாக்கு அங்க பதிவாங்கினது அப்படின்னோடனே அதிமுக புறக்கணிச்சிருந்தா
82% வந்திருக்காது. அதிமுக புறக்கணிக்கல. அதிமுக வந்து புறக்கணித்தது. ஆனா அது அவர்களே கேட்கல. அதிமுகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக காரங்கள்ல அதிமுக உணர்வோட இல்ல. முதல்ல அதிமுக உணர்வோட இருந்திருந்தா, இது கொள்கை கோட்பாடோட அவங்க இருந்திருந்தா, இப்ப இந்த வாக்குகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா திமுகவை எதிர்த்து தான் அது. ஆனா கொள்கையில 2 பேருக்கும் ஒன்றும் மாறுபாடு இல்லை. எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு விலகி வரும்போது கொள்கை முரண்பாட்டுல வரல. அவர் ஊழல் செஞ்சுட்டாங்க, கணக்கு கேட்டோம், கணக்கு கொடுக்கல அப்படின்றதுதான். கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய சகாப்தத்தை முடிச்சிட்டு தன்னுடைய மகன் மூக முத்து கொண்டு வரணும் அப்படின்றதுல அவர் வந்து காய் நகர்த்தினாரு. அது அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்தது. எம்ஜிஆர் மன்றங்களை கலைச்சிட்டு நீங்க வந்து மூக்காமுத்து மன்றங்கள் தொடங்குன்ட்டு அவர் ரகசியமா ஒரு அறிக்கை அனுப்பினார். அந்த அறிக்கை சுற்றறிக்கை வந்து எம்ஜிஆர் காதுக்கு வரும்போது அவருக்கு அந்த மனஸ்தாபங்கள் முற்றுது. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து அமைச்சர் பதவி எதிர்பார்த்தாரு. அமைச்சர் பதவிக்கு அமைச்சர் கொடுக்க கூடாதுன்றதுல கருணாநிதி உறுதியா இருந்தாரு. இதெல்லாம் அவர்களுடைய கோபம். கொள்கை முரண்பாடு கிடையாது. அவங்க 2 பேருக்குமே கொள்கை முரண்பாடு கிடையாது. வெளியே வந்தாங்க. இப்போ கொள்கையோட அவர்கள் இருந்திருந்தா இந்த வாக்கு செலுத்தி இருக்க மாட்டாங்க. அவங்க கோட்பாடு 2 பேருக்கும் கோட்பாடு வந்து ஒரே கோட்பாடு தான். அதனால வந்து அவங்க வாக்கு அங்க போறதுக்கு வந்து சாதாரண விஷயம். ஆனா நீங்க எதிர்பார்த்தீங்க அந்த வாக்க. எதிர்பார்க்கறது அது சாதாரண விஷயம் தானே. நமக்கு வந்து தேர்தல் நிக்கிறோம், வெல்லணும்ன்ற கோட்பாடோடு நான் நிக்கிறோம். எந்தெந்த வகையில நமக்கு வாக்கு வரும் அப்படின்னு சிந்திக்கிறது வந்து எங்களுடைய இயல்பு தானே. அது அண்ணனுடைய இயல்பு. அதே மாதிரி அண்ணன் சொன்னதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் 2011 தேர்தலில் எங்களுடைய லட்சியமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கணும் அப்படின்ற அந்த கோட்பாடுக்காக நாங்கள் தேர்தலில் களத்தில் இறங்கி வேலை செஞ்சோம். ஏறக்குறைய 58 கூட்டங்கள் போட்டோம். நாங்கள் 58 மேடையும் எங்களுடைய மேடை. நாம் தமிழ் கட்சி மேடையில் ஏறி நின்று அண்ணன் பேசினாரு. ஒரு மேடை கூட அதிமுக மேடையில் ஏறி நாங்கள் பேசவே இல்லை. அதுல வந்து நேரடியாக காங்கிரஸும் இந்த தேமுதிகவும் மோதன இடங்கள் வந்து 15 தொகுதி. அந்த 15 தொகுதியிலையும் தேமுதிக வெற்றி பெற்றது. அதே மாதிரி நாங்க நின்று அந்த 63 தொகுதி காங்கிரஸ் கொடுக்கப்பட்டது. அதுல வந்து 58 பேரை தோக்கடிச்சோம். 58 கூட்டங்கள் தான் எங்களால போட முடிஞ்சது. 58 தொகுதிக்கு தான் அண்ணனால் அன்னைக்கு போட முடிஞ்சது. காலம் வந்து அன்னைக்கு வெறும் 15 நாட்கள் தான் இருந்தது. அந்த 15 நாட்கள்ல 58 கூட்டத்தை போட்டாரு. 5 பேர் மட்டும்தான் காங்கிரஸ்ல ஜெயிச்சாங்க. மீதி 58 பேர் தோல்வியை தழுவினாங்க. அப்போ அந்த 58 பேருக்கு தோல்வியை தழுவின 15 போ மீதி இடம்லாம் அதிமுக பலனை அனுபவிச்சது. அப்போ நாங்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கட்டத்துல உங்களுக்கு வேலை செஞ்சோம். இப்ப நீங்க நிக்கல, நின்று இருந்தா உங்ககிட்ட கேட்க மாட்டோம். தேமுதிக நின்று இருந்தது, அதிமுக நின்னுது, அதிமுக தேமுதிக கூட்டணியில இருந்ததுன்னா இந்த வாக்கு கேட்க மாட்டோம். 2 பேருமே நிக்கல. நீங்க நிக்காம அந்த வாக்கு வீணா போறதை விட ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சிக்கு நீங்க போடுங்க அப்படின்னு கேட்கறதுல எந்த தவறும் இல்லை. அதை தான் கேட்டோம். அதை அவங்க உணரல. தலைமை உணர்ந்துதா உணரலையான்னு தெரியல. உணர்ந்து இருந்து 2 பேருமே வந்து பிரேமலதாவும் ஐயா எடப்பாடி அவர்களும் வெளிப்படையாக அறிவிச்சு நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி இருந்தா இது மாறி இருந்தாலும் மாறி இருக்கலாம். கண்டிப்பா மாறிக்கலாம். அவங்க சொல்லல. நீங்க யாருக்கும் வாக்கு நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கணும் 2 பேருமே சொன்னாங்க. ஆனா அவருக்கு தொண்டர்கள் யாரும் புறக்கணிக்கல. ஏன்னா அந்த அவங்களுக்கு வாக்கு செலுத்திட்டாங்க. கண்டிப்பா. இப்போ உங்களுடைய கட்சியினர் மீது திருப்பி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. என்ன அப்படின்னா, மேடையில வந்து அவங்க என்ன வேணா பேசுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் மேல போடப்பட்ட வழக்கும் அப்படிப்பட்ட வழக்கு தான் இல்லையா? அவர் போட்ட வழக்கு, அந்த வழக்குல அந்த வழக்கு இது பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு தவறான வழக்கு. ஒரு யாரோ ஒருத்தர் எப்பயோ ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேல முன்பாக அந்த பாடல் பாடப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய மேடையிலேயோ ஏதோ பாடப்பட்டது. அவர் குத்தூஸ் என்பவர் அவர் மதிமுகவில் இருந்தவர். இப்ப திமுகவில் இருக்காரு அவர். ஆனா அவர் பாடின பாட்டு தான் அது. அந்த பாடல் வலையொலிகள்ல அப்பத்துல இருக்கு. இந்த பாடலை யாரோ அண்ணனுக்கு அனுப்ப அண்ணன் வந்து அதை வெளியில வாய் விட்டு பாட அதை கேட்ட துரைமுருகன் இது மாதிரி அண்ணன் பாடினாருன்ட்டு மேடையில பாடி காட்டினார். அவ்வளவுதான். இது வந்து சாதாரண விஷயம். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்த மேடையில உங்க முன்னாடி கேட்கிறேன், வெற்றி கொண்டான் பேசிய பேச்சுகளை நான் இந்த காணொலி முன்னால நான் வந்து எடுத்து கொடுக்க முடியுமா, பேச முடியுமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது, இந்த சைதை சாதிக்கா ஒருத்தர் யாரோ சைதை சாதிக் அவர் பேசுறதை நான் வந்து இந்த காணொலி முன்னாடி பேச முடியுமா? இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு உங்களுடைய எதிர்வினை என்ன? நான் நேரடியாவே கேட்கிறேன். ஐயா சுபைவி அவர்களுடைய எதிர்வினை என்ன சொல்லுங்க. சுபைதான் அவர் ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு ஒரு இதுல முன்னாடி. என்ன சொல்லியிருந்தாரு?
சுபவீதம் எங்களை கண்டிக்கிறார். உங்களதான் கண்டிக்கிறது. நான் தூங்கவே இல்லை, தூக்கமே எனக்கு வரல. உடனே அன்பகத்துல வந்து அரங்கம் இருக்கான்னு கேட்டேன். ஏன் தூங்கவே இல்லை நீங்க? இந்த கன்னியாகுமரியில இந்த மலைகள்லாம் வெட்டி கடத்தப்படுது, என்னுடைய கனிம வளங்கள் கொள்ளையிடப்படுதுன்னு உங்க தூக்கம் வரலையா? இல்ல நீர் ஓடக்கூடிய ஆறுகள்ல வந்து லாரி ஓடிக்கிட்டு இருக்கு, மணல் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்குது, மணல் தன்னுடைய தேவைக்கு எடுத்தால் கூட பரவாயில்ல, வெளி மாநிலங்களுக்கு வெளி நாடுகளுக்கு கடத்துவதற்காக எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க நல்ல தாமிரபரணி மணல் கிடைக்கும்னு கேரளாவில் போர்டு வச்சு வித்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஊர் மணலை. இந்த கனிம வளங்கள்லாம் கொள்ளை போகுது அப்படின்னு உங்களுக்கு தூக்கம் வரலையா? அல்லது அந்த 5000 ஏக்கர் இப்போ இந்த பரந்தூர்ல எடுக்கிறாங்க, அங்க லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்கள் வாயிலையும் வயிற்றிலும் அடிச்சுக்கிட்டு தேர்தலை புறக்கணிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, அவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தூக்கம் வரலையா? கருணாநிதி குடும்பத்துக்கு கொட்ட சோரியன்றதுக்காக தானே உங்களுக்கு தூக்கம் வரல? இது அடிமை புத்தி இல்லை இது. இதுக்கு நாங்க பாடணுமா அந்த பாட்டை? அவர் சில கருத்துக்கள் சொல்றாரு சுப்பவீரபாண்டியன். இவங்களுடைய பேச்சுகளும் திராவிடர்கள் சொல்லி திட்டுறாங்க. வெறும் திராவிடர்கள் சொல்லி திட்டினா தவறு கிடையாது. மேடையில அவர் சீமான் அவர்களே திட்டும் போது திராவிடர் நாயின்லாம் திட்டுறாரு. அப்படிங்கும் போது மேடை பேச்சு அப்படிங்கிற நாகரிகம் எல்லாம் போச்சு அப்படின்னு நான் தான் கேட்கிறேன். மேடை பேச்சு நாகரிகத்தை யாரிடம் இருந்து யார் கற்றுக்கொள்வது? நீங்க உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நாகரிகமாக பேசுகிறீர்களா? சட்டசபையில உங்க தலைவர் பேசிய பேச்சை நான் இன்னைக்கு வெளிப்படுத்த முடியுமா? பெண்களை கொச்சைப்படுத்துற பேச்சில சட்டமன்றத்தில் பாவாடை நாடாபை எழுத்து அது நூல் தெரியும் இன்ப திராவிடன் பேசுற பேச்சு இருக்கா இல்லையா? இது நாகரிகமான பேச்சா? அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இவர்களால் தாக்கப்பட்டார்கள். இன்னைக்கும் உயிரோட இருக்கிற ஐயா நெடுமாறன் தான் தன் தலைக்காணியை வச்சு அந்த அம்மா மேல வச்சு அவர் வந்து அதுக்கு தலைக்காணி மேல படுத்துட்டு அந்த அம்மா உயிரை காப்பாத்தின ஒரு சம்பவம் நடந்தது. இன்னைக்கும் உயிர் ஆதாரமாக ஐயா நெடுமாறன் இருக்காரு. அவர்கள் மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்தது. இந்த ரத்தம் வந்து அடிப்பட்டதுனால் வந்த ரத்தம் அல்ல, பெண்களுக்கு 3 நாள் அந்த மாதத்தில் 3 நாள் வருகின்ற ரத்தம் என்று அந்த பெண் இனத்தையே கொச்சைப்படுத்தின தலைவர் இல்லையா உங்க தலைவரே? இல்ல மறைந்த தலைவர்களை பத்தி தவறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிதான் ஒரு சரி, ஒரு தலைவன் மறைந்து விட்டான் என்பதனாலேயே புனிதமாயிடுவானா? அப்போ இடியமீன் புனிதமானவரா? ஹிட்லர் புனிதமானவரா? கோல்பாட் என்று ஒருத்தர் வந்து பல லட்சம் பேரை கொண்டான அவங்கள புனிதமாயிடுவாங்களா? ஒரு மனிதன் மறைந்து விட்டான் என்பதற்காக அவனுக்கு புனித பட்டம் எப்படி கட்டுவீங்க? அவர் செய்த தவறுகளை திரும்பி சுட்டி காட்டணும்ன்றீங்க. செய்த தவறுகளை சுட்டி காட்டுவதோட விளைவு என்ன? இந்த தவறை மீண்டும் யாரும் செய்யக்கூடாது என்பதற்காக தான். ஒரு தூய அரசியல் இந்த மண்ணுல பிறக்கணும்ன்றதுக்காக தான். ஒரு நல்ல அரசியல் இந்த மண்ணில் வரணும்ன்றதுக்காக தான். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிற இளைஞர்கள், எங்க கட்சியில உள்ள இளைஞர்கள் என்ன தப்பு பேசிட்டாங்க? நான் வெற்றிகொண்டு நான் பேச இந்த பேச்சு காட்ட முடியுமா? என்னால பேச முடியுமா? அந்த மேடையில இந்த ஒளி வாங்கி முன்னால பேச முடியுமா? முடியாதுங்க. அவ்வளவு கொச்சையான பேச்சு. யாரு அவங்க கட்சியில யாரு? தாழை மு கருணாநிதி சரியா பேசுவாரா? வெற்றிகொண்டு நான் சரியா பேசுவாரா? தீப்பொறி ஆறுமுகம் சரியா பேசுவாரா? எனக்கு தெரியும் அந்த கட்சியில விடுதலை விரும்பின்னு ஒருத்தர் இருந்தாரு, மிக கண்ணியமா பேசுவாரு. நான் வந்து எல்லாரையுமே குறை சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. விடுதலை விரும்பி இன்னைக்கு இருக்காரா இறந்துட்டாரான்னு கூட தெரியல. அவர் அந்த அரசியல் இதுவே பேரே இல்லை. ஆனா மேடையில ஏறினா அவ்வளவு நாகரிகமா பேசுவார். சொல்லுங்க. சரி, சொல்லின் செல்வர் ஈவிகே சம்பத் உங்க கட்சியை விட்டு எப்படி போனார்? திமுக விட்டு எப்படி விலகி போனாரு? கருணாநிதி யோக்கியமா? வேலூர் மாநாட்டில் அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து கட்சி அவமானப்படுத்தலையா? சட்டையை பிடிச்சி கிழிக்கலையா? அடி வாங்கின்னு வெளியில வரலையா? அண்ணா அதை கண்டிக்கலன்ற கோபத்தில் தானே அவர் கட்சியை விட்டே வெளியே போனாரு. இன்னைக்கும் கண்ணியமான பேச்சுக்காரர் இல்லையா? சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இருந்து பேசினார்னா அவருக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. மிக்க நன்றி. அதாவது சமகால அரசியல் நடப்புகள், இப்பொழுது தமிழ் நடந்துக்கூடிய நடப்புகள், இவற்றை பற்றி எங்களிடம் விளக்கியது மிக்க நன்றி. மற்றும் நாம் தமிழர் கட்சியில் விக்கிரவாண்டியில் ஏற்பட்ட தோல்விகள் எதனால் ஏற்பட்டது, அதற்கான மறுமுயற்சிகள் என்ன, இது போன்றவை எங்கள் விளக்கியது மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.